நமஸ்தே. இன்னைக்கு அஷ்டாங்க யோகா, அதாவது அஷ்டாங்க யோகா என்கிற யோகாவினுடைய 8 படிநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி மிக சுருக்கமாகவும் சுலபமாகவும் பார்த்து விடலாம். யோகா என்றால் யுஜ் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வெளிவந்தது. ஸோ யுஜ் அப்படின்னாக்க இணைதல், இணைத்தல், சேருதல் அப்படின்னு பார்த்தோம். எதை இணைக்கணும்? உடல், மனம், உயிர் இது மூன்றையும் இணைச்சு ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த யோகா அஷ்டாங்க யோகா என்று 8 படிநிலைகளில் இயங்குகிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது என்னென்ன? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 வகை இருக்குங்க. ஸோ இதுல 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயமம் அப்படின்னு சொல்றாங்க. இயமம் அப்படின்னா இது என்ன வலியுறுத்துகிறது ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கம், அதாவது நான் அடுத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற கோட்பாடுகளை வலியுறுத்துவது இந்த இயமம். ஒரு 5 சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்க கூடாது, ஆசைப்படக்கூடாது, பிடுங்கவும் கூடாது. அதுக்கு அடுத்தது அஹிம்சை. அஹிம்சைனா பிற உயிர்களுக்கு, அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, பிற உயிரை வருத்தக்கூடாது எந்த விதத்திலும். 5வது பிரம்மச்சரியம் என்கிற ஒழுக்கம். ஸோ இந்த 5 தான் இயமத்தின் கீழே வரக்கூடிய ஒரு மனிதன் தன் சமூகத்தை நோக்கி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அடுத்தவங்க கிட்ட ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும், வெரி சிம்பிள் அப்படின்னு அந்த 5 சொன்னாங்க. படிக்காத அம்மா அப்பாக்கள் கூட தன் குழந்தைங்களுக்கு இன்றளவும் சொல்லி வளர்க்கிற விஷயம் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும். இதுதாங்க நியமம். சரி, அடுத்து நியமம் அப்படின்னு சொல்றோம். நியமம் என்னன்னா, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் எனக்கு அல்லது என்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே ஒரு 5 சொல்றாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, இறைவனை பற்றி சிந்தித்தல். எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளை நினைக்கணும். ஸோ அதை பத்தி சிந்திக்கிறது. அடுத்து புலனடக்கம். இந்த 5 இருக்கு. ரொம்ப சிம்பிளா சுலபமா நம்ம பார்த்துருப்போம். இந்த குரங்கு பொம்மைகள் வழியாக தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதே. ஸோ அந்த மாதிரி இந்த 5 புலன்களுடைய அடக்கம் வேணும். அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஈவன் கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கணும், அடக்கணும் அப்படின்னு சொல்றது கூட ஒரு தவறான வார்த்தை பிரயோகம் தான். ஏன்னு சொன்னா, அந்த புலன்களை எல்லாம் நாம் பக்குவப்படுத்த வேண்டும், தீய வழியிலிருந்து நல்ல வழிக்கு திருப்ப வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியான வார்த்தை பிரயோகமாக இருக்கும். சரி, அப்போ முதல்ல இறைவனை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது புலன் அடக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 3வது தூய்மை, 4வது திருப்தி. இப்போ தூய்மைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது 2 வகையா பிரிப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் தூய்மை, மன தூய்மை. அதுக்கு அடுத்தது திருப்தி. இந்த திருப்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்ப நம்ம 5 புரிஞ்சுக்கிட்டு அதை கட்டுக்குள்ள கொண்டு வரோமோ, பக்குவப்படுத்துறோமோ, அப்பவே நமக்கு திருப்தி கிடைச்சிருதுங்க. ஸோ அதாவது மனதை நாம் அறியும் பொழுது, அதாவது பொதுவா ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டுங்க, மனதை அடக்க நினைத்தால் அது அலையும், ஆனால் அறிய முயன்றால் அது அடங்கிவிடும். ஸோ அது மாதிரி இந்த 5 மனதையும் பக்குவப்படுத்துகிற அந்த செயல், இது 4வது. அதாவது முதல்ல ஈஸ்வர பிராணிதானா அப்படிங்கிற இறைவனை பற்றி சிந்தித்தல், புலனடக்கம், திருப்தி, தூய்மை. 5வது தன்னை பற்றி சிந்தித்தல். ஸோ எனக்குள்ள என்ன நடக்குது, அதாவது இன்னர் மெக்கானிசம், இன்னர் சயின்ஸ், இன்னர் டெக்னாலஜி. வெளியில ஒரு பொருள் எப்படி இயங்குது, அதுக்குள்ள இருக்கிற சூட்சுமம் என்ன, டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுங்க. ஆனா நான் எப்படி இயங்குகிறேன், நான் என்ன பண்ணேன், எனக்குள்ள என்ன நடக்குது, ஸோ என்ன, அதாவது என்னையும் அந்த இறைவனையும் பிரித்தாள்வது எது அப்படின்னு தன்னை பற்றி சிந்தித்து, அந்த பிரித்தாளும் அந்த சூட்சுமம், அந்த டூல் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை அப்புறப்படுத்தி, இல்லைன்னா அதை செயலற்றதாக ஆக்கி நாம் இறைவனுடன் கலக்க வேண்டும். ஸோ அதுதான் இந்த 2மே தியரி பாட்டுங்க. அதாவது முதல்லயே சொன்ன மாதிரி
உடல், மனம், உயிர் அப்படின்னு சொல்லும். இந்த இயமம் நியமம் அப்படிங்கிறது மனசை பக்குவப்படுத்துகிற ஒரு பொருள். இப்போ மனசு கொஞ்சம் வெளியில போச்சுன்னா அது இந்த தியரி, அதாவது வாழ்க்கையில நம்ம 24 மணி நேரம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது மனது சற்று பக்குவத்திற்கு வருகிறது. அதாவது அலைகின்ற மனது ஒரு நேர்கோட்டில் வருகிறது. இப்போ அடுத்தது உடலை கொண்டு வந்து அந்த நேர்கோட்டில் இணைக்கணும் இல்லைங்களா? ஸோ அது 3வது ஆசனம் அப்படின்னு சொன்னோம். மனதை பக்குவப்படுத்துவதற்கு முதல் ஒரு 2 டூல் பயன்படுத்தணும். 2 படிநிலைகள். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உடலை வந்து நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டியா மாத்துறோம். அதுக்கப்புறம் தான் உயிருக்குள்ள நம்ம போக போறோம். இப்ப இந்த உடல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியா மாத்துறதுக்கு ஒரு 2 டூல நம்ம பயன்படுத்துறோம். ஒண்ணு வந்து ஆசனம், 2வது வந்து பிராணாயாமம் அப்படின்னு சொல்றோம். ஆசனம் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உடலை அப்படியே ஒரு கல் சிலை போல வைத்து இயங்க வேண்டும் என்பதற்காக சில பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. சில ஆசனங்கள் வரையறுக்கப்படுகிறது. அதுதான் இந்த ஆசனம். அதாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, உடலை சற்று நெகிழ்வு தன்மையோடு வைத்துக் கொள்வதற்கு ஆசனங்களை பயன்படுத்துகிறோம். அடுத்தது பிராணாயாமம். இந்த பிராணாயாமம், பிராணன் என்றால் மூச்சு, யமம் என்றால் அதன் மீது ஒரு ஒழுங்கு, சீரான ஒழுங்கான மூச்சு என்ற பொருள். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் மென்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மனம் வந்து வேகமாக செயல்பட்டதுன்னு சொன்னால் மென்டல் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். அப்போ ஒழுங்கற்ற மூச்சு வந்துடும். மூச்சு வாங்கும் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எப்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம். உடலுக்கும் நல்லதல்ல, மனதிற்கும் நல்லதல்ல. இந்த மூச்சின் மீது ஒரு ஒழுங்கு, ஒரு நியதி கொண்டு வரும். அதுதான் பிராணாயாமம்னு சொல்றோம். இந்த பிராணாயாமம் இஸ் த ஹைலைட் ஆஃப் யோகா. இந்த பிராணாயாமத்தோட பயன்களை ஓரிரு வார்த்தைகள்ல நம்ம சொல்லவே முடியாதுங்க. அது இன்னொரு சந்திப்புல நம்ம சிந்திக்கலாம். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சி. அதாவது ரொம்ப இதுல ஒரு நீண்ட விளக்கமெல்லாம் இருக்கு. மிக அது வாசி யோகம் அப்படின்ட்டுலாம் கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து வெளிப்படையா மேலோட்டமா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மூச்சு பயிற்சி. பிராணாயாமம்னா தமிழ்ல சொல்றது வந்து மூச்சு பயிற்சி. நமக்கு நல்லாவே தெரியும் உள்மூச்சு, வெளிமூச்சு. ஸோ இதை சான்ஸ்கிரிட்ல கும்பகம், ரேச்சகம், பூரகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ முதல்ல பூரகம் வரும். பூரகம்ங்கிறது உள்மூச்சு இழுக்கிறது. அதுக்கப்புறம் கும்பகம் அப்படிங்கிறது 2 வகை இருக்கு. அந்தரங்க கும்பகம் அண்ட் பகிரங்க கும்பகம், அதாவது எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹோல்டிங் த பிரீத் அப்படி. அதுக்கு அடுத்தது ரேச்சகம். ரேச்சகம்னா வெளிவிடுதல், அதாவது எக்ஸேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரணமா நம்ம ரொம்ப வேற எந்த விதமான ஒரு பின் விளைவுகளும் இல்லாம நம்ம ஒரு மூச்சு பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ 1 மடங்கு மூச்சு இழுக்கிறோம், அதை வெளிவிடும்போது 2 மடங்கா வெளிவிடுறோம். அவ்வளவுதான். இழுக்கிறோம், 2 மடங்கா வெளிவிடுறோம். ஸோ இந்த இழுத்து விடும்பொழுது இந்த ஹோல்டிங்கிறது தானாகவே நடக்கும். நம்ம அதுக்கு சிரமப்பட்டுக்க வேண்டாம். ஸோ இதை வந்து இன்னும் முறையாக ஒரு யோக நிறுவனம், யோக பயிற்சி பெற்ற ஒரு நபரை, ஆசிரியரை சந்தித்து அவருடைய மேற்பார்வையில் கற்றுக்கொண்டு இதை தினந்தோறும் பயிற்சி செய்வது மிக 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 நன்மை பயக்கும் நம்மளுடைய உடல் நலத்திற்கு. அதாவது நுரையீரலினுடைய சுவாசிக்கும் தன்மையை மட்டும் இது அதிகப்படுத்தாதுங்க. இது ஒரு கழிவு நீக்கும் பயிற்சி. உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். ஸோ நிறைய விதமான மக்கள் எதிர்பார்க்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா, இந்த பெல்லி, அதாவது தொப்பை குறையும், உடல் எடை குறையும். இன்னொன்னு, அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்கும். நல்ல புத்துணர்ச்சியோட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கழிவெல்லாம் சரியா வெளியேறாம மக்களுக்கு வந்து அதிக துன்பத்தை அது கொடுக்கும். ஸோ இந்த மூச்சு பயிற்சி எடுத்துக்கும் பொழுது அந்த கழிவு நீக்கம் வந்து ரொம்ப இயல்பாக நடைபெறுகிறது. மனசு மிக புத்துணர்ச்சியுடன் இருக்கும். இதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக புரியும். அதனால் இந்த பிராணாயாமம் என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு யோக படிநிலை. சரி, இப்ப நம்ம இயமம் பார்த்துட்டோம், நியமம் பார்த்துட்டோம், ஆசனம் பார்த்துட்டோம், அடுத்தது பிரத்யாகாரம் பார்த்துட்டோம். ஸோ முதல் 2 மூலமாக மனசை கொஞ்சம் அப்படியே பக்குவப்படுத்திக்கிட்டோம். 2வது, 3வது 4வது படிநிலைகள் மூலமாக கொஞ்சம் உடலையும் பக்குவப்படுத்திக்கிட்டோம். இப்போ 2த்தையுமே ஒரு நேர்கோடுல கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது என்னங்க இருக்கு? உயிரை கொண்டு வந்து அந்த நேர்கோடுல நிறுத்தணும். இப்போ உயிருக்கானது பிரத்யாகாரம், அதுக்கு அடுத்தது தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 4 வகையை நம்ம வச்சிருக்கோம்.
இந்த பிரத்யாகாரம் என்பது மனதை 5 புலன்களிலிருந்து விடுவித்து வெளிமுகமாக வெளிநோக்கி செல்லும் இந்த 5 புலன்களை உள்நோக்கி திருப்புவதுதான் பிரத்யாகாரம். அதாவது withdrawal from all 5 senses அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐம்புலன்களிலிருந்து மனதை உள்முகமாக திருப்புறது தான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது தாரணை அப்படின்னு சொல்லணும். தாரணை அப்படின்னு சொன்னா ஒன்றையே சிந்தித்தல், ஒன்றையே பற்றி இருத்தல். அதுதான் குறிப்பா ஒரு நாழிகைக்கு அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். பாருங்க எவ்வளோ ஒரு குழந்தைய கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு போற மாதிரி அந்த யோக பயிற்சிகள் நம்மளை ட்ரெயின் பண்ணுது பாருங்க. ஸோ அந்த தாரணை என்பது ஒரு நாழிகைக்கு, அதாவது ஒரு 23 ஒரு 25 நிமிடங்கள் வரை ஒன்றையே சிந்தித்து ஒன்றின் மீதே கவனம் செலுத்துற அந்த மன ஓர்மை, கான்சன்ட்ரேஷன் அப்படிலாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தியானம், மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெடிடேஷன்னா என்னன்னா, தாரணையில ஒன்றை பற்றியே சிந்தித்து இருந்தோம், அந்த நேரத்தை நீடித்தால் அது தியானம். சரிங்களா? அதுக்கு அடுத்து சமாதி. இந்த சமாதி நிலை தான் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் யோகா. இந்த சமாதி நிலையில இந்த உயிர் ஒடுங்கி, அதாவது முதல்ல உடலை கல்சிலை போல ஆக்குறோம், மனசை அப்படியே உயிரோடு ஒன்றி அந்த உயிர், அதாவது இந்த உயிருக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா ஆத்மா, ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜீவனில் இருப்பதால் ஜீவாத்மா என்ற பெயர். இந்த ஜீவாத்மா இந்த சமாதி நிலையில இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்கிறது, அதுக்கப்புறம் என் பரம்பொருளோட தொடர்பு கொள்கிறது. அது இன்னும் சற்று முதிர்ந்து பக்குவம் அடைந்து இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்று இணைவதே சமாதி நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 8 படிநிலைகளை உள் அடக்கியதுதான் அந்த அஷ்டாங்க யோகா. இந்த அஷ்டாங்க யோகாவை 7 வயதுல, குறிப்பா அந்த வயதுலேருந்து தொடங்கி ப்ராக்டிஸ் எடுத்து ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இயமம் நியமம், அதுதாங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறது. நான் இங்க சொன்னது எல்லாம் ரொம்ப சுலபம் தான். ஒரு பெரிய கடல்ல ஒரு துளி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை நடைமுறைப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சிரமப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம யாருமே இல்லாத, மனசை அலைப்பாய விடாத ஒரு சூழ்நிலையில நம்ம இல்லை. நம்ம மனசை அலைப்பாய வைப்பதற்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நடுவுல நம்ம இந்த மனதை பக்குவப்படுத்தி ஒரு சீரான வாழ்க்கையில செல்லணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதனால்தான் பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொன்னாங்க. 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படின்னு கேட்டாங்க. அதனாலதான் ஒழுக்கங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைகளுக்கு வளர்ந்து வர அந்த பருவத்துல சொல்லி கொடுத்தா பசங்க அதை லெசன் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய பின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லேட் இஸ் பெட்டர் தேன் நெவர் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவை பார்க்குற மாணவர்களும் சரி, மற்ற சகோதரர்களும் சரி, உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு யோக நிறுவனத்துல சேர்ந்து இந்த யோகாவை கொஞ்சம் பயிற்சி பண்ணி வாழ்க்கையை முழுமை அடைவதற்கு ஒரு துவக்க புள்ளி, ஒரு இனிஷியேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ஆரம்பம். ஸோ அதை ஆரம்பிச்சு வச்சுடுங்க. அதுக்கு அடுத்தது இயற்கை உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சின்னு போக ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு நமக்காக.